பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதேனிமியரும் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால், எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகலாலேயேலின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமேரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும், சாலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிபுக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாரூக்கின் மகன் மெசையாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். பென்யமின் புத்திரரில் யாரென்றால், சொல்லு என்பவன், இவன் மெசுல்லாமுக்கும், இவன் யோவேலுக்கும், இவன் பெதாயாவுக்கும், இவன் கொலோயாவுக்கும், இவன் மாசேயாவுக்கும், இவன் இதியேலுக்கும், இவன் எசாயாவுக்கும் குமாரனானவன். அவனுக்கு பின் கப்பாய், சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும், பட்டணத்தின் மேல் 2வது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே. ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் யோதாயா, யாகின் என்பவர்களும், அகுதூபின் குமாரன் மொராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும், ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும், மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகேரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும், பிதா வம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும், இம்மேரின் குமாரன் மெசில்லேமோத்தின் மகனாகிய அகசாயிக்கு பிறந்த அசரேலின் மகன் அமாசாயும், அவர்களுடைய சகோதரனாகிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகெதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிக்காமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும், தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபதாயும் யோசபாத்தும், ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவனும், அவன் சகோதரரில் 2வதான பக்புக்கியா என்னும் ஒருவனும், எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமுவாவின் குமாரன் அப்தாவுமே. பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். வாசல் காவலாளர்
அக்கூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் 172 பேர். மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். நிதனிமீயர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரரில் ஒருவன். பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபெயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். தங்கள் நாட்டு புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் எகாப்சேயேலிலும் அதன் கிராமங்களிலும் யெசுவாவிலும் மேலதாகிலும் பெத்வெலேதிலும் ஆத்சார் சூகாவிலும் பெயர்செபாவிலும் அதன் கிராமங்களிலும் சிக்லாகிலும் மேகோனாகிலும் அதன் கிராமங்களிலும் என்ரிமோனிலும் சாரேயாகிலும் யர்மூத்திலும் சானோவாகிலும் அதுலாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாகிசிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் அசெக்காவிலும் அதன் கிராமங்களிலும் பெயர்செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். கேபாவின் ஊராய் இருந்த பென்யமீன் புத்திரர் மிக்மாஸ் ஆயா பெத்தேல் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோப் அனேனியா ஆத்சோர் ராமா கித்தாயிம் ஆதித் செபோயிம் நெபோலாத் லோத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியரிலே சிலர் வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நெகேமியா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 36 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எருசலேம் அலங்கம் கட்டிட்டாங்க. ஆனால் அங்கே வீடுகளும் மக்களும் குறைவாக இருந்தாங்க எருசலேமில். ஏன்னா எருசலேமில் குடியிருக்க தீர்மானித்தா அங்கே புதிய வீடு இல்லை, அதனால வீடு கட்டணும். ரெண்டாவது, ஆலயம் எருசலேமில் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்கு ரொம்ப வற்புறுத்துவாங்க. இப்படி வற்புறுத்துறதுனால அங்கே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதி பேர் குடியேறதுக்கு பயந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் அவங்களே முன்னுக்கு வந்து குடியேறினாங்க. அதனால அப்படி குடியேறினவர்களை தவிர மற்றவர்களை என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டு எடுத்து 10ல் 1 எருசலேமில் வைத்தார்கள். 9 பேர் மற்ற கூட்டத்தில் அவங்கள மற்ற நாடுகளில் அவர்கள் என்ன பண்ணாங்க, வைத்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பணியையும் இப்படி தான் நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் கட்டாயப்படுத்தி, ஒருவேளை தாய் தகப்பன் கட்டாயப்படுத்தி, மற்றவர்கள் கட்டாயப்படுத்தி நாம் செய்வது ஊழியம் அல்ல. நாமே முன்னுக்கு வந்து கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியா கரபா. எருசலேம் அலங்கம் கட்டப்பட்ட பிறகும் ஆண்டவரே, அங்கே ஜனங்கள் போகிறதுக்கு ஏன் பயந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா. ரீபாக்கா சதுர்பி அந்தராலோர பேக்கரபா தீரபா கரபா. கேட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 100 மடங்காய் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே,
அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபோ தியா ரபோ லா ரபா கரபா தி ரபா கரபா தி ரபா கரபா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அற்புதத்தை செய்கிற தேவன் நீர். அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. சுகப்பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நார்மல் டெலிவரியை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க எடுக்கிற மாத்திரை மருந்து எல்லாம் ஆண்டவரே எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தி போட கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லபா ரபா ரிபா ரபா திபா ரபோ லியா கரபா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து தூக்கி நிறுத்துங்கப்பா. அவை அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.